பயங்கரமான கனவுலேருந்து ஹீரோ அப்போ தான் எந்திரிக்கிறான். அந்த ஹீரோயினி வந்து ஹெல்ப்றான். இன்னும் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினியை பார்க்குறான். அப்போ தான் அந்த விரவு பறக்க வந்துட்டு எல்லாம் கிளம்பி அவங்க வீட்டை பார்க்க கிளம்புறாங்க. அப்போ தான் அந்த வாழை அவ்வளோ பெரிய வாழை காட்டுறாங்க. இந்த வாழை காட்டுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் மறைச்சி என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு போதையில் பேசிகிட்டு இருக்க ஹீரோவுக்கு அதை கேட்டோடனே டென்ஷன் ஆகுது. சொன்னாங்க ஹீரோ என்ன பண்ணுறாரு, இருக்கிற கோவத்தில் அவரை திட்டிவிட்டு நைஸாக ஓடி போயிறாரு. ஹீரோயின் நைஸாக கிளம்பி ஓடிடுறாங்க. ஓடுனதுக்கு அப்புறம் தான் அந்த பெல் அடிக்கிற சவுண்டு இருக்கிறப்ப ரீஜ்மெண்ட்லேருந்து யாரோ வராங்க புரியுது. அப்போ தான் அந்த வாளோட பெரிய அழகான இதை பார்க்குறாரு ஹீரோயின். பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து ஓடுறாங்க. ஓடி அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ரீஜ்மெண்ட்லேருந்து எல்லாம் வராங்க. வெளிலேருந்து இந்த வாலில் சண்டை போட்டு வராங்கலாம். எல்லாம் சோகத்தோட வார்த்தை பார்த்து ஹீரோ பார்க்குறேன், என்ன இப்படி அடிபட்டு வராங்களே அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு ஒரு கேள்வி அம்மா வந்து எங்கே என் பிள்ளை எங்கே கேட்டோம், பிள்ளையோட கையை மட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு பிள்ளைய அந்த பிள்ளைக்காக ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா அப்படின்னு அந்த கிளவி கேட்குது. அதுக்கு அவரால் ஒன்றும் சொல்ல முடியாமல் ரொம்ப விதத்தில் அதை விட்டு ஹீரோ வந்தால் ஹீரோ ஃப்ரெண்டை எவனோ அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை தடுத்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் அதனால பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வினோதமாக ஒரு காற்றுலாம் அடித்து ஒரு மின்னல் சவுண்டு இருக்குது. அப்போ தான் பார்த்தா அது மிகப்பெரிய வாலில் ஒரு கை தெரியுது. எல்லாம் பயத்தோடு பார்க்குறப்ப தான் அந்த மண்டையும் அந்த வால் வழியாக தெரியுது. அவ்வளோ பெரிய வாலில் என்னடான்னு பார்த்தா ஒரு டைட்டன் வந்துருக்கு. அந்த டைட்டன் அந்த வாலை உடச்சி அதில் உள்ள எல்லா அண்ணையும் வந்து பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப இதெல்லாம் மாட்டிட்டு. அப்போ தான் அங்கே ஒரு டைட்டன் வந்துட்டு ஹீரோ அதுக்குள்ளே அவங்க அம்மாவை காப்பாற்றலாம் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அதுக்குள்ளே அந்த டைட்டன் பக்கத்தில் வர மாதிரி இருக்காங்க. ஒரு அந்த ஸ்குவாடை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த டைட்டனை பார்த்தோன்னா பயந்துட்டார். சரி இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது, 2 பிள்ளைங்களை மட்டும் திட்டு ஹீரோ அப்போ அவங்க அம்மா பற்றி நினச்சி பார்த்தேன். அந்த டைட்டனை அவங்க அம்மாவை நினச்சி லபக்குன்னு வாயில் போட்டு சவக்குன்னு வேலையை முடிச்சு இந்த ரத்தம் தெரிகிற பார்த்த ஹீரோ ரொம்ப சேட்னஸில் ஆயிடுறான். டீமனை எப்படியாவது கொண்டு குரல் மொக்கையாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக பேசுவோம். ஃபஸ்ட் டைம் பேசுனா கொஞ்சம் மொக்கையாக.